தாவேக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் விஜய். தற்போது தாவேக தலைவர் அடுத்ததாக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதன் மூலமாக முதலமைச்சர் ஆக அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி இருக்கிறார். தாவேக சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இனி அடுத்ததாக தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருடைய கடிதத்துடன் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அதற்கு பிறகு ஆளுநர் கொடுக்கக்கூடிய 2 வாய்ப்புகளில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு குறிப்பிட்ட நாள் அவகாசத்திற்குள்ளாக அவர் தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தை 118 பேருடைய கடிதத்தை கொடுக்க வேண்டும். இந்த 2 வாய்ப்புகள் அடுத்ததாக விஜய் முன்பாக இருக்கிறது. தற்போது அதற்கு முதற்படியாக தாவேக சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் கட்சியின் தலைவர் விஜய். விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செயலர் செந்தில்ராஜா. விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. விஜய் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. முதலில் நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக மாநில நிர்வாகிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய சான்றிதழை விஜயிடம் கொடுத்து அவர்கள் வாழ்த்து பெற்றார்கள். அதற்கு பிறகு 3ஆம் கட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் விஜய் முதல்வராக சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்வதற்கான ஆதரவு தெரிவித்து கையொப்பம் ஈட்டிருக்கிறார்கள். தேவப்பிரியன், இப்ப அடுத்ததாக ஆளுநரை நேரில் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய நிகழ்வு, கூட்டணிக்கான ஆதரவை கேட்கக்கூடிய முயற்சி இதெல்லாம் தொடங்கி இருக்கா? என்ன நிலையில இருக்காங்க செந்தில்? தேவப்பிரியன், ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது, இமெயில் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களிடம் அந்த கையொப்பம் பெற்று அந்த கடிதத்தை பெரும்பான்மைக்கான அந்த ஆதரவு கடிதத்தை ஆளுநரை சந்தித்து வழங்க இருக்கிறார்கள். அதற்கான அந்த தேதியும் குறிப்பிட்டு சொல்ல இருக்கிறார்கள். 7ஆம் தேதி 7, 8, 9 தேதிகளில் ஒரு தேதி இருக்கும் என்றும் கூறுகிறார்கள். குறிப்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு விழாவை நடத்துவதற்கான திட்டமிடல் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதற்கான ஆலோசனையும் நடைபெற்று இருக்கிறது. எனவே 9ஆம் தேதிக்கு முன்பாக 9ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாக விஜய் பதவியேற்கிறார். அதற்கான அந்த நிகழ்ச்சி என்பது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது. 8000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட 8000 பேர் அதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பிரியன், இப்ப பிற கட்சிகளை சேர்ந்த வழக்கமான நடைமுறை என்னவாக இருக்கும் அப்படின்னா, அவங்களோட தேசியில் இருக்கக்கூடிய கூட்டணி பிற நட்பு முதலமைச்சர்கள் எல்லாருமே கூட்டணி ஆட்சி பொறுப்பேற்கும் போது கூப்பிடுவாங்க. இப்போ விஜய் முதல் முறையாக பதவியேற்பு விழாவுக்கு யாரெல்லாம் அழைக்கப்பட வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸுடனான கூட்டணி உறுதி செய்த பிறகு ராகுல் காந்தி பங்கேற்க வாய்ப்பு இருக்கா? தேவப்பிரியன், அதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் 108 இடங்கள் இவர்களிடம் இருக்கிறது. காங்கிரசிடம் அவர்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அதே போல பாமக சார்பிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும், இந்திய முஸ்லீம் லீக், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை வெட்டும் வகையில் அதை யாரெல்லாம் அழைப்பு விடுப்பது, அதே போல எதிர்கட்சிகளிலிருந்து யாரெல்லாம் அழைக்கலாம் என்பது அந்த திட்டமிடல் பணிகள் என்பது இன்று மாலைக்கு மேல் அது முடிவு செய்யப்படும். இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை தாவேக ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க. இப்ப அந்த நிலைப்பாட்டில் அதே இருக்காங்களா? ஏன்னா இப்ப கூட்டணிக்கு முன்பு தேர்தலுக்கு பிறகு கூட்டணி அப்படின்ற நிலையில தாவேகாவுக்கு தான் அந்த எண்ணிக்கை ரொம்ப அவசியமா இருக்கு, ஆட்சியை தொடரவும் தக்க வைக்கவும். ஸோ அதற்கு தயாரா இருக்காங்களா? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டிலேயே கொள்கை மாநாட்டிலே அறிவித்திருந்தார். அதுவும் குறிப்பாக தங்களை நம்பி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் தேர்தலை அவர் தனித்து களம் கொண்டார். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியுடன் கூட்டி அமைக்காமல் போட்டியிட்டது. தற்போது 108 இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் மீதம் இருக்கும் அந்த 10 இடங்களுக்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரை
அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த உடன்பாட்டில் அவர்கள் எந்த சமரசமும் செய்யவில்லை. அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை எந்த இடத்தில் இருக்க போகிறது, எதிர்க்கட்சிகள் அதாவது ஆதரவு தரக்கூடியவர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறார்களா அல்லது ஏதாவது நிபந்தனையுடன் வருகிறார்களா என்பது பொறுத்துதான் அதற்கான அந்த முடிவு என்பது இருக்கும். ஆனால் பேச்சுவார்த்தை என்பது தற்போது மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.